பறக்கும் தட்டு மோதிடுச்சு அப்படின்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலே சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமா, கொஞ்சம் அவுட்டோரில் போய் சண்டை போடலாம். எனக்கு தெரிஞ்சு வழக்காடு மன்றத்தில் டபுள் ஆக்ட் பண்ண ஒரே ஆள் நான் தான். ஏன்னா நூடுல்ஸ் திங்க தெரியாமல் சில பேர் திம்பாங்க தெரியுமா. நூடுல்ஸ் அள்ளி வாயில் திணிச்சு நரசிம்ம அவதாரம் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்படியே ஈவினிங் டிஃபன் வரைக்கும் கூட பேசுங்கன்ட்டு இருக்காரு. நான் அப்போதே மீன் வறுக்கிற வாசனை வருதுன்னு நான் சொன்னேன். சரியா? எனக்கு தான் தெரியும், பல பேர் பேசாமல் இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் அந்த எனக்கு டிஃபன் இது கொண்டு வந்த உடனே மீன் தான் நினச்சேன். நான் வறுத்த மீன் கொண்டு வந்துட்டாக்க போட்டிருக்குன்னு பார்த்தா அதில் முறுக்கு இருக்குது. நான் என்ன செய்கிறது? பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய விழா நாயகர் ஐயா தங்கமூர்த்தி அவர்கள் 60 வயது, 62 வயசு, 63 வயது, வயதுகள்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வயது என்பது மனத பரிசு தான். அந்த மனம் எப்போதும் துள்ளலோடும் இளமையோடும் குழந்தைத்தன்மையோடும் இருந்தால் போதுங்க, அவ்வளோதான். அதுக்காக தானே கடவுளே நம்ம என்ன செய்கிறோம்னா, கடவுள் எப்போதும் அதே மாதிரி இருக்கார், அப்படி தான் நம்பி போகிறோம். எந்த கடவுளாவது சோகமாக பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு போகிற கருப்புசாமி அப்படியே வருத்தமாக உட்காந்துருந்தார். கருப்பணசாமி சொல்ல மாட்டோம். சிவபெருமான் எப்பயாவது சோகமாக இருந்திருக்காரா? இல்லை. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. குமிழ் சிரிப்புன்னா என்ன தெரியுமா? சிரிப்பு வர்றப்ப அடக்கணும், அடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முகம் அழகாக இருக்கும். அதை நீங்கள் எங்கே பார்க்கணும்னா, நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு நீங்கள் இங்கே ஒரு நீ சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி வைங்களேன், விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, ஒளிஞ்சு சிரிப்பான், உட்காந்து சிரிப்பான். அதுவும் மேனேஜர் வர்றாரா சும்மாறான்னு சொன்னால் சரி, கேட்கவே மாட்டான், வந்துடுவான், வந்து நம்மகிட்ட பேசுவான். இவர் தானேப்பா அந்த லூஸ் மாமா அப்படின்னு கேட்பான். நீ சொல்லுவியே அது வேற, அது இல்லைடா அவர் வேற அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா நீ சொல்லுவப்பா அப்படிமா. அந்த பையன் இந்த சிரிப்பை அடக்கிற அழகு இருக்கு பாருங்க, அதாங்க குமிழ் சிரிப்புன்னு சொல்லி அடக்கி அப்படி மேலே வர்ற மாதிரி வரணும். மோனலிசா ஓவியம் வாய் விட்டு சிரிக்கிறது கிடையாதுங்க, சிரிக்க முயல்றது. லியோனார்டோ டாவின்சியினுடைய அந்த ஒரிஜினல் ஓவியம் திருட்டு போயிடுச்சுங்கிறாங்க, தெரில. ஆனால் நான் பாரிஸ் போயிருந்தப்போ அந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தேன். அந்த ஓவியத்தை பார்த்து எங்கேருந்து பார்த்தாலும் அழகாக இருக்குது. அதுபோல் நம்முடைய தங்கமூர்த்தி அவர்கள் பாரியினுடைய புகழை சொல்கிறப்ப பரம்புமலை, பிரான்மலை, இப்போ நம்ம வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் பாரியினுடைய மலையை அங்கேருந்து பார்த்தாலும் அழகாம், எங்கேருந்து பார்த்தாலும் அழகுங்கிறதுக்கு என்னன்னா, ரொம்ப தூரம் போயிட்டா அந்த மலையை பற்றி பல பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ஈன்று நின்றோர்க்கும் செருவரை சென்று நின்றோர்க்கும் அழகு தருவது பாரியினுடைய பரம்பு மலை. தங்கமூர்த்தி அவர்களை அருகில் உட்கார்ந்து பேசினாலும் சரி, தொலைபேசியில் பேசினாலும் சரி, அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டே பேசினாலும் சரி, எப்போதும் அன்பொழுக பேசுகின்ற ஒரு அரிய மனிதருடைய இந்த நல் விழாவிலே, நூல் விழா வெளியீட்டு விழாவிலே என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பு தந்தமைக்காக நான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த கைதட்டின 6 பேருக்கு நன்றி. ரொம்ப உணர்வோடு கைதட்டினீங்க. இங்கே பாருங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இப்போ அதுக்கு மிஷினே கண்டுபிடிச்சிட்டாங்க. சுவிட்சை போட்டால் அடி கைதட்டு பின்னும், அதெல்லாம் இருக்குது. இந்த நல்ல அருமையான விழாவிலே தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற ஐயா வணக்கத்திற்குரிய மேனாள் துணைவேந்தர், எப்படி அந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய கொடை விளக்குன்னு அவருடைய அழகப்பெற சொல்லுவோமோ, அதுபோல் இன்னொரு கொடை விளக்கு யாருன்னு கேட்டால் ஐயா சுப்பையா தான். 100 கோடிக்கு மேலே
மத்திய அரசிடமிருந்து யூஜிசிட்டிருந்து 100 கோடிக்கு மேலே வாங்கி கொடுத்து அதை வளர வைத்த பெருமை மிகுந்த அவருடைய தலைமை இன்றைக்கு அவர் சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதே தன்னை அதில் கூட இன்னும் சிலது சொல்லலை, அதுவும் சொல்லுவார். அந்த 100ஆவதுக்கு வர்றீங்கள நீங்கள்லாம், அதில் தொடரும் போட்டிருக்காரு. அதில் சொல்லுவார். அப்போ நீங்கள் கேளுங்க. அதுபோல் வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய நாக அதியன் அவர்கள் உண்மையாக ரொம்ப நல்லா கைதட்டி கொடுங்க. என்னென்னா, அவரை பார்த்து ரசிக்கிறது, அவங்க துணைவியார் எங்கள் பிள்ளை பார்த்து ரசிக்கிட்டோம். அவர் பேசுகிறத ரசிக்கிறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா, அவர் கல்லூரியில் படிக்கிறப்பவே என் தலைமையில் பேசியிருக்கிறாரு. அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆமாம் தானே, வேறு வழி இல்லை. ஆமாம் தான். சிங்கப்பூரில் இப்படி தான் கேட்பாங்க, ஆமாம் தானே. மலேசியா சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஆமாம் தானே, ஆமாவா அப்படி கேட்பாங்க. ஆமாவா, நம்ம என்ன ஆமாம் இல்லை அப்படி கேட்போம். என்ன ரொம்ப அழகாக பேசுனீங்க. அதாவது சொன்ன மாதிரியே இந்த குறிப்பெல்லாம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. அது காரணம் குறிப்பு மனசில் இருக்குதுங்க. அது காரணம் நம்ம மனப்பாட கல்வியை எல்லோரும் சாதாரணமாக நினைக்கிறோம். அது என்னங்க, வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னா இப்படி மனப்பாடம் பண்ணியிருந்த அப்படி இல்லைங்க. மனசுக்குள்ளேருந்து வர்றப்ப நீங்கள் பார்த்திங்கன்னா, கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சிருப்பீங்க. அதே அவருடைய வாய்ஸில் கேட்டு பாருங்களேன், ஒரு டிவைன் வாய்ஸ்மாங்க, ஒரு தெய்வீக குரல் மாதிரி இருக்கும். அதுபோல் அந்த குரலை கேட்குற போது நமக்கு ஒரு இனிமை ஏற்படணும். ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. நம்முடைய அதியன் அவர்களுடைய மூத்த மருமகன், மகன் எல்லாமே சொல்லலாம். அத்தகைய பெருமை மிகுந்த அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர்களுடைய குழந்தையை தூக்கிட்டு வர்ற போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்க அந்த எழுதியிருக்கக்கூடிய எழுத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அப்பா பைத்தியமாக இருந்த அவர் தாத்தா பைத்தியமாக மாறி போனார் அப்படின்னு. பேரங்களை பார்த்த உடனே இந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட கவிதைகள் மகாசுந்தர் அவர்கள்ட்ட கொடுத்து ப்ரூஃப் பார்க்க சொன்னப்ப, அவங்களுடைய கவிதையை அந்த கட்டுரையை படிக்கிற போது என்னால் அதுக்கு மேலே படிக்க முடியல அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டார் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் தெரியுங்களா, எல்லா அப்பாவுக்கும் மகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசம். என்னுடைய மகள் திருமணமாகி அப்படி அவங்க கிளம்புற வரைக்கும் எனக்கு தெரியலைங்க. சாயங்காலம் கிளம்புறாங்க. உண்மையாகவே என்னால் தாக்கு பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லை, ஒரு மாதம் அர்ச்சனா காப்பி கொண்டு வா, அர்ச்சனா கண்ணாடி எடு. எங்கள் வீட்டுக்காரம்மா என்கிட்ட என்னை அடிக்காத குறையா, கல்யாணம் ஆகி போய் 1 மாதம் ஆச்சு, சரியா, இன்னுமே என் பேர் சொல்லி தான் கூப்பிட்டோம். முடியலைங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளோ பதிவு. அதே போல் இந்த குழந்தை பிறந்தப்ப எல்லாரும் குழந்தை முகத்தை பார்க்குறாங்க, எங்கள் அப்பா மட்டும் என் முகத்தை பார்த்தாருன்னு எழுதுறாங்க. அடே அப்பா, இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கவிதையில் இலக்கணப்படியாக வரும். ஈற்றடி முச்சீராய் ஏனையடிகள் நாச்சீராய், சீரே வேணாம் எங்களுக்கு கவிதை போதும். ஏன்னா தங்கமூர்த்தி ஐயா அவர்களுடைய மகள்னா சாதாரணமாக எவ்வளோ அற்புதமான விஷயம். அதே போல் அடுத்த மருமகன் அவரும் சரி, அவர்களுடைய இளைய மகள் அவர்களும் சரி, பேரன்களும் சரி, ஒரு நிறைவான குடும்பம். அதற்கு காரணம் அவர்களுடைய துணைவியார். அவங்கள பற்றிய அந்த வரலாறு ஒருத்தர் எழுதியிருந்த படித்து பார்த்தேன். அவங்க எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, சாதாரண மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க தந்தையாரை பற்றி அவர் எழுதியிருக்காங்க. தமிழ்ச்சங்கம் தலைவர் தான் எழுதியிருக்காரு. 1500 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணக்கூடிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இங்கே நம்முடைய புதுக்கோட்டை மன்னர் அவர்களால் மதிக்கப்படுகின்ற குடும்பங்களில் ஒன்று அப்படின்னு அவர்களை பற்றி சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், எத்தனை பெரிய வாய்ப்பு, எத்தனை பெரிய மகிழ்வு.
அவர்களுடைய அந்த குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று நான் மகிழ்வோடு வாழ்த்துகிறேன். அதே போல் இந்த நூலினை தொகுத்து நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய சாதனை வாழ்வின் சாட்சியங்கள் சிகரம் சதீஷ் அவர்கள், இல்லையாப்பா எவ்வளோ உழைப்பு. இது பாருங்க, 1000 ரூபா கேட்டால் வேணாம், இப்போல்லாம் 1000 ரூபாலாம் சின்னது, 10,000 ரூபா கேட்டால் கூட கொடுத்துருவோம். ஒரு கட்டுரை எழுதி கொடுக்க சொன்னால் முடியாதுங்க, முடியவே முடியாது. நம்ம நீங்கள் எவ்வளவோ யோசிப்போம், ஆனால் எழுதுறதுங்கிறது சாதாரணம் இல்லை. அதில் பெரிய சிறப்பு என்னென்னா, திருவி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள், ராஜாஜி போன்றவர்கள், தேவநேய பாவாணர் போன்றவர்கள் எல்லாம் யார் கடிதம் எழுதினாலும் அந்த கடிதத்துக்கு உடனே பதில் எழுதுவாங்களாம். அதாவது அப்போல்லாம் அந்த 10 பைசா தான் அந்த லெட்டர், போஸ்ட் கார்டு அதுக்கு பேர். அப்புறம் அது 50 பைசா ஆச்சு, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அது அச்சடிக்க செலவாகுது அதிகமாக அப்படிங்கிறதுக்காக இல்லை. ரெண்டாவது நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் பிரட்டி படித்து விடுவாங்க, அது ஒரு காரணம். என்ன 50 ரூபா அனுப்பியிருக்கோ இல்லை அப்படின்னு படிச்சுட்டே வருவாங்க. அதனால் அது வேண்டான்னு விட்டுட்டாங்க. அந்த கடிதம் எழுதுகிற அந்த முறைகள், அதுபோல் 66 பேர்கிட்ட கட்டுரைகள் வாங்கியிருக்கிறாங்க. 66 பேர். எனக்கு தெரிஞ்சு பாரதி 66 அப்படின்னு பாரதியுடைய வாழ்க்கை வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. அது எப்படி முடியும்? சிலபஸில் இல்லாத ஏதோ ஓடி விளையாடு பாப்பா, உட்காந்து பாப்பா அப்படி பாட்டு சொன்னால் பரவாயில்ல. இந்த பாருங்க, பாரதி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு 2 முறையில் எழுதியிருக்காரு. ஒன்று பாரதி 66, அது முழுவதும் சோகமாக இருக்குது. தந்தை போயினன் பாழ் மிடி சூழ்ந்தது, ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டில். அதில் தான் இது வருது. ஆங்கிலத்தில் கொண்டு போய் படிக்க வைக்கிறப்ப சொல்கிறார், செலவு தந்தைக்கு 1000 சென்றது, தீது எனக்கு 10,000 சேர்ந்தன, நலம் ஓர் எத்துணையும் கண்டிலேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன்னு சொல்கிறது அதில் தான். அதே பாரதி சிரிக்க 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 எழுதின ஒரு எழுத்து இதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சின்னச்சங்கரன் கதை. சின்னச்சங்கரன் கதைன்னு அவர் 23 பக்கம் தாங்க. நியாயப்படி பார்த்தா ஆங்கிலேயம் வாங்கி அதை எரிச்சு விட்டான். திரும்ப உட்காந்து எழுதினார். எழுதி ஒரு இடத்துல நிப்பாட்டார், எழுதலை. நீங்கள் சின்னச்சங்கரன் கதை புத்தகத்தை படித்து பாருங்க. என்னுடைய யூடியூப் சேனல்லையும் நான் அதை பற்றி போட்டிருக்கேன். என்ன நகைச்சுவை! அதில் பாரதி 66 அவர் சொன்னது போல் 66 கட்டுரைகளை வாங்கி அழகாக தொகுத்து, இந்த படங்கள் எங்கே கிடச்சின்னு தெரிலங்க, எப்படியும் காணாமல் போயிடும். பார்த்துருக்கீங்களா? முக்கியமான படம் பூரா தேடுங்க, கிடைக்கவே கிடைக்காது. எல்லா படங்களையும் தொகுத்து இந்த நூலில் நமக்கு தந்திருக்கக்கூடிய சிகரம் சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஐயா தலைமையுரையில் அவங்க பேசுகிறப்ப 10 மணித்துளின்னு சொன்னாங்க. 37 ஆண்டுகளை நான் எப்படி 10 மணித்துளில் சொல்லுவேன் அப்படின்னாங்க. அது உண்மையாக எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அதை அருமையாக சொன்னார். அது நிரந்தர தலைவர் அப்படின்னாரு. கேட்க அவ்வளோ மகிழ்வாக இருந்தது. அருமையாக அவருடைய ஆங்கில புலமை மட்டுமில்லை, தமிழ் பேசுகிற போதும் எப்போ அவர் கொடுக்குற போது எப்படி தொகுத்து கொடுத்தாரு பாருங்க. அவர் எப்படிப்பட்ட ஆசிரியர், எப்படிப்பட்ட படைப்பாளர், எப்படிப்பட்ட கவிஞர், எப்படிப்பட்ட குடும்பத் தலைவர். முக்கியமான ஒன்று, எல்லாம் சரியாக இருக்கும் குடும்பங்கிறது. அதுவும் சொன்னார் பாருங்க, இப்போவும் கூட அவங்கள அழைச்சிக்கிட்டு மாலத்தீவு போன்ற இடங்களுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னு. அதாங்க பெருமை. என்கிட்ட ஒரு தடவை என்னுடைய நண்பர் கமலஹாசன் கேட்டார், அந்த மன்மத அம்புன்னு ஒரு படத்துக்காக நாங்கள் ப்ரிவியூக்கு போயிருந்தோம். வீட்டில் வர்றாங்கல்ல அப்படின்னு கேட்டார். அப்போ பக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தார், அவங்க குஷ்பு வைரமுத்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ கமல் என்கிட்ட கேட்டார், வீட்டில் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டார். நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், என் துணைவியர் வந்துக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் வர்றாங்களான்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், நான் சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு தான் போவேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட சூப்பர் ஸ்டார் ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு, அது எப்படி 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 இப்படிட்டேன், நான் தனியாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஒன்றும் பதறாதீங்க, பழனிக்கு பாத யாத்திரை போகிறப்ப நானும் என் மனைவியும் சேர்ந்தே போவோம், பிள்ளைங்க மருமகங்க எல்லோரும் வருவாங்க, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு. அதுபோல்
அந்த அந்த ஒரு மகிழ்ச்சிங்க. அதாவது எங்கேயாவது போயிட்டு வந்து துணைவியார்கிட்ட அங்கே அப்படி இருந்துச்சு, நீ அதை பார்த்துருக்கணுமே, அதை சாப்பிட்ருக்கணுமே, இப்படிலாம் சொல்லக்கூடாது. நமக்கு அது ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். டொம்முன்னு சத்தம் கேட்கும், பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் தலையில் கட்டு போட்டு இருந்திருக்கான். இது என்னன்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருக்கவன். பறக்கும் தட்டு மோதிடுச்சு அப்படின்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பறக்கும் தட்டு வருதா அப்படின்னு சொல்லி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டான். சமயக்கட்டுக்குள்ளே இருந்து அப்படின்னு. அப்படி வருது அது பாட்டுக்க. அது பாருங்க, அப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய அந்த இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம். அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம். முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம். இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனையானாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம். அதுதான் முக்கியம். ரெண்டு பேரும் பார்த்துட்டு வரணும். அது மட்டும் இல்லை, இப்போ கூட அவங்க கூட்டு போகிறதுல ஒரு வசதி தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமா, கொஞ்சம் அவுட்டோரில் போய் சண்டை போடலாம். இன்டோர் ஸ்டண்ட் மாதிரி அவுட்டோர் ஸ்டண்ட் போடலாம். நான் இப்போ குற்றாலத்தில் பார்த்தேன். 5 அருவியில் தண்ணி வரலன்னு மனைவியை போட்டு வஞ்சிக்கிட்டு இருக்கேன் அவர்தே. பாரு, நான் என்ன சொல்கிறது? உடனே நான் கற்றுக்கவே கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த அம்மா அப்படியே சாமி ஆடிடுச்சு. அங்கே வந்து என்னைய மாயவரத்தில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க, மயிலாடுதுறையில் கேட்டாங்க. அவன் அதுக்குள்ளே பூந்து உள்ளூரில் ஒரு வயலும் கேட்கல. நான் தானே கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, சண்டை வரதான் செய்யும். நானும் மனைவியும் ஆஸ்திரேலியா போயிருந்தோமா. அங்கே இந்த கங்காரில் இருக்கிற இடத்துக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்டு அன்னப்பறவைகள்லாம் அங்கே நிறையா இருக்குது. ஸ்வான் நிறைய அன்னப்பறவைகள் இருக்குது. அது என்னென்னா நம்ம என்னமாவது வாங்கி கொடுத்தா சாப்பிடுது. இந்த மீனுக்கு பொறி போடுறது, குரங்கு கல்ல மிட்டாய் கொடுக்குறதுலாம் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் சவுதி அரேபியா போயிருந்தப்போ ஒட்டகத்துக்கு கல்ல மிட்டாய் கொடுத்தா அது என் விரலையும் சேர்த்து தின்னு விட்டு போட்டிருக்கு. அப்படியே அதுக்கு என்ன கல்ல மிட்டாய் கணிச்சா விரலை கணிச்சா ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் இந்த கடலப்பருப்புலாம் வாங்கி நீ அன்னத்துக்கு கொடு, நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்களுக்குள்ளே ஒப்பந்தம். அங்கே கொடு, நான் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறேன்னு. அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொடுத்தா நிறைய வந்துருச்சு அன்னம். அவங்க சத்தம் போடுறாங்க, சீக்கிரம் எடுத்து தொலைங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. என்ன சரியாக விழுகலைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வீட்டில் வந்து வை விழுகும். என்ன போட்டா பிடிச்சா அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே பாரு, நல்லா முடியலன்னு இல்லை, எது அன்னம்னு எனக்கு தெரியலை. நான் இதில் எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்போ அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துச்சு பாருங்க. முடிஞ்சிச்சு ஆஸ்திரேலியா பயணம். அவ்வளோதாங்க. இப்படி இருந்ததான சந்தோஷம். அதெல்லாம் தான் ஐயா சொன்னாங்க. அதே போல் நம்முடைய ஐயா இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற, இப்போ நம்ம வந்து நம்முடைய ஊருக்கு, தெருவுக்கு, படித்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லாருக்கும் பெருமை, நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமில்லை, உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வச்ச பெருமைக்குரியவர்கள் யார் என்றால் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான். நான் இப்போ அவரோட பேசுகிறேன், இல்லைன்னா அவரை பற்றி பேசுவேன். அதான் என்னுடைய வேலை. நேற்று கூட என்னுடைய யூடியூப் சேனலில் 80வது சுதந்திர தினத்தினுடைய பெருமையை சொல்கிறப்ப நாம் சுதந்திரம் வாங்கிட்டு என்ன செஞ்சோங்கிறதுக்கு ஆதாரங்களில் ஒன்று ஐயா மயில்சாமி அண்ணாதுரையுடைய சாதனை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப அழகாக அவர் சொன்னார், இயல்பாக பேசினார். நான் ஆரம்பிக்கிறப்பே பாருங்கள், இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படி சொல்கிற போதே ஒரு இதை உருவாக்கிட்டு அப்படியே உள்ள வந்து அவருடைய கவிதைகளில் எப்படி ஈர்க்கப்பட்டார் அப்படிங்கிறத அற்புதமாக எடுத்து சொன்னீங்க. ஐயா அவர்கள் வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமை. அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தை சொல்லி, அதே போல் முதல் பிரதியை பெற்றவர், அவர்கள் வெளியிட முதல் பிரதியை பெற்றுக்கொண்டவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய மேனாள் தலைவர், கவிமாளியினுடைய மேனாள் தலைவர் கவிஞர் இறை மதியழகன் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினார். நான்
இந்த புத்தகத்தை எனக்கு தங்கமூர்த்தி அவர்கள் அனுப்பின உடனே அத்தனையும் படிச்சிட்டேங்க. நம்பவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு வேறு வேலையே கிடையாது தெரியுமா உங்களுக்கு. என்னை எப்போ படிப்பீங்கன்னு கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எப்போவுமே படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு வேலை, அதாவது சாப்பிட்டுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இதை எல்லாம். என் பேரன் சின்ன பையனாக இருந்தப்ப, டேய் நம்ம வீட்டில் இருக்க இவங்கெல்லாம் படம் போடுறான் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு பேனாவும் பேப்பர் எடுத்து கொடுத்தேன். எல்லாரையும் ஒரே மாதிரி பெரிய மண்டை, இம்புட்டு பெரிய பல்லு, தலைமுடி பேயாக போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் ஏடா எல்லாரையும் ஒரே மாதிரி பேய் மாதிரி போட்டு வச்சுருக்க, இதில் யார் இது கண்டுபிடிக்கிறது, இதா நீங்கள் அப்படின்னா ஒரு படத்தை காமிச்சு, அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. கோரப்பல்லு, தலைமுடி எல்லாம் இருக்குது. இது எப்படிடா கண்டுபிடிக்கிறது? இல்லை தாத்தா, அது பக்கத்தில் ஒரு புத்தகமும் ஒரு கண்ணாடியும் போட்டிருக்கேன்ல, அதான் நீங்கள். பார்த்தீங்களா, அவன் என்னை பார்த்துருக்கான் தெரியுமா? இந்த புத்தகமும் கண்ணாடியும் வச்சுருக்கிறது இவர் தான் அப்படின்னா அது தாத்தா, அவ்வளோதான். அதுபோல் அவருடைய கவிதைகளில் சொன்ன விஷயம் பாருங்க, 60 போல் அல்லவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 20 அப்படின்னு நிறுத்தலை. நீங்கள் இருப்பதே சிறப்பு அப்படிங்கிறத 20 இருப்பது அப்படின்னு மாற்றி காட்டியிருக்கார். ரொம்ப அருமையாக இருந்தது. அதே போல் ஐயா பிச்சிரிக்காடு இளங்கோ அவர்கள் இன்றைக்கி ரொம்ப அருமையாக பேசக்கூடியவங்க. எங்களுடைய நேரம் கருதி சுருக்கிட்டாங்களான்னு தெரில. மிகச்சிறந்த கவிஞர். நான் சென்ற நாடுகளிலெல்லாம் மறக்காமல் அவரை சந்தித்து உரையாடுவேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும், குறிப்பாக தங்கமூர்த்தி அவர்களுடைய பெரிய வெற்றிக்கு காரணம் அவர்கள் குடும்பம் என்றால் அடுத்தது அவர்களுடைய நண்பர்கள். அதான் எது வேணும்னாலும் சரி ஒரு படை வச்சிருப்பார். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்குறாங்கல்ல. இப்படை தோற்கின் முடங்க தமிழ் தானே, நல்லா சொன்ன. ஒன்றும் தேர்தல் பிரச்சாரம் இல்லை. இது எதில் வருது தெரியுமா? எங்கே இதில் சொல்லுங்க பார்ப்போம். இப்படை தோற்கின் எப்படி வருது எல்லாம் சொல்கிறாங்கல்ல, எதில் வருது சொல்லுங்க பார்ப்போம். 100 ரூபா கூட தங்கமூர்த்தி தருவார். ஏன் இருக்கிறீங்க? துரியோதனை பொருளைத்தானே கர்ணன் கொடுத்தாரு, அதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கள. மனோன்மணியம் சுந்தரனார் எழுதியிருக்கக்கூடிய மனோன்மணி நாடகத்தில் வருகிற செய்யுள் நாடகத்தில் இந்த வரி வருது. இது பல பேருக்கு தெரியாது. நமக்கு ஒரு வசதி என்னன்னா, என்றார் திருவள்ளுவர் அப்படின்ட்டுருவோம். ஏன்னா திருவள்ளுவரையும் படிச்சிருக்க மாட்டான், இதையும் படிச்சிருக்க மாட்டான். அதுக்காக அதனால் அவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல நட்பு வட்டம். இன்னொன்று, எங்கூட அவர் பயணப்பட்டிருக்க இடங்கள்லாம், நான் போகிற இடத்துக்கெல்லாம் அவரை கூட்டிகிட்டு போவேன். தொலைக்காட்சியில் பேச போகிறப்ப நாங்கள் நடுவர் உள்பட 7 பேர் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவர் மட்டும் கைதட்டி வாங்கிட்டு போயிடுவார். என்ன காரணம் தெரியுமா? எனக்கு கவிதை எழுத வராது. அவர் சுருக்கமாக சொல்கிறது, அதாவது நன்னூல்னு ஒரு இலக்கணம் இருக்குது. ஒன்றும் பயப்படாதீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தான். படக்குன்னு சில பேர் ஃபோன் எடுத்து காதில் வச்சு கிளம்பிடுவாங்க. நன்னூர் நாலடியார் சிவசின்னம் என்னமா சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு தான் இங்கே வரக்கூடாதுங்கிறது. அது பக்கத்தாலே நான் தான் வரலன்னு சொன்னேன்ல, விட்ரியாயினே. ஒரு சின்ன இதில் சொல்கிறாங்க, அதாவது பல்வகை பொருளை சில்வகை எழுத்தில் சொல்வது தான் கவிதை. பல்வகை பொருள் இருக்கணும், அதை சில்வகை எழுத்தில் சொல்லணும். அதுக்கு எது போலன்னா கண்ணாடி மாதிரிங்கிறாங்க. நீங்கள் நம்ம முகத்துக்கிட்ட வச்சா முகத்தை காட்டு கண்ணாடி. மிகப்பெரிய காட்டில் நின்று பார்த்தோம்னா அந்த காட்டையே கூட கண்ணாடி காட்டிடுமா. அதுபோல் இன்றைக்கி செல்ஃபி எடுக்கிறீங்கள, அது மாதிரி தான் அது. இப்போ அத்தகைய நிலையில் மேடைகளில் தனக்கென ஒரு கவிதை கூட்டத்தையே வச்சிருக்கிறார். சுப்பையா சார் சொன்ன மாதிரி அவர் யாரையும் ஈர்ப்பார் கவிதையில். அது ஒரு வழக்கமான ஒரு சிறப்பு. இன்னொன்று, எங்களோடு தான் பயணப்படுவார். அவர் கவிதையை தான் மேடையில் சொல்லுவோம். அவர் கவிதை தான் சில பேருக்கு தெரியாமலே சொல்லுவாங்க. உதாரணமாக, பட்டிமன்றம் முடிந்து வீட்டுக்கு வந்தேன். பட்டிமன்றம் முடிந்து வீட்டுக்கு வந்தேன். இப்போ அடுத்தவர் என்னவா இருக்கணும்? வரவேற்றார்கள், மாலை போட்டார்கள்,
சாப்பிட்டே என்று கேட்டார்கள். தலைவலிக்கிறதா? பட்டிமன்றம் முடிந்து வந்தேன், வீட்டில் வழக்காடு மன்றம். வழக்காடு மன்றம் என்ன? எங்கே போடுங்க, எங்கே எப்படி வரீங்க? நீங்கள் வழக்காடு மன்றமே பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன், அதனால் பேசாமல் இருக்கீங்க. பாருங்க, ஒரு தலைமுறைக்குள்ளேயே ஒரு விஷயம் ஒழிஞ்சு போச்சு. வழக்காடு பண்ணோம்னா ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் எந்திரிச்சு மறுப்பார். அடிகளார் தலைமையெல்லாம் நான் பேசியிருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு தடவை மதுரையை கண்ணகி எரித்தது குற்றம்னு வழக்காடு பண்ணுறோம். அடிகளார் தலைமை. அப்போ தான் நான் பேச தொடங்குகிறேன். அன்னைக்கு வழக்கு தொடுக்கிறது நான், மறுக்கிறவர் தாக்கு சுப்பிரமணியன் என்ற மிகப்பெரிய பேச்சாளர். வல்ல இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கூட்டம் வந்துருச்சு. அடிகளார் வந்துட்டார். என்ன பண்ணுறது, தள்ளி வைப்பான்னு கேட்டோம். அடிகளார் என்னை கூப்பிட்டாரு. உங்கள் அப்பா தமிழாசிரியர் குருநாத மகன் தானே அப்படின்னாரு. என்னைய ஆமான்னே. அது எது கேட்டாருன்னு தெரில. சரி, நீங்களே வழக்கு தொடுத்து நீங்களே மறுங்க. நான் அப்போ தாங்க பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆகுது. எப்படி சாமி முடியும் போங்க. அதே மாதிரியே அந்த பக்கம் நின்று கண்ணகி மதுரை எரித்தது குற்றம் பேசிட்டு திருன்னு ஓடி வந்து இந்த பைக்கு வந்து அது எப்படி குற்றமாகும்? எனக்கு தெரிஞ்சு வழக்காடு மன்றத்தில் டபுள் ஆக்ட் பண்ண ஒரே ஆள் நான் தான். அதில் எப்படி வழக்கு வைப்பேன் தெரியுமா? உங்கள் கோவலம் உன் கணவன்னா அவன் இறந்து போனால் அதுக்கான இதை போய் கேளு. அதுக்காக மதுரையை போய் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தாய், யார் கண்ணகி மேலே குற்றச்சாட்டு. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அதுக்கு காரணம் எல்லாரும் மன்னன் இறந்துட்டான், அந்த இவா இருந்துட்டா, எல்லாம் சரி, பொற்கொள்ளை என்னான்னு நமக்கு தெரியல, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, அவனுடைய ஆதார் கார்டு கிடைக்கல. அப்போ என்ன செய்யணும்? நெருப்பிட்ட கூட அந்த அம்மா சொன்னபடி அனுப்புகிறாங்க. நெருப்பை எப்படி போய் பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குழவி இவர்களை விட்டு தீத்திரத்தார் பக்கம் சேர்மின். சிலப்பதிகார் பாருங்க. நீ இன்னார் இன்னார் வீட்டை விட்டுறணும், இன்னார் வீட்டுக்கு போகணும். மதுரையில் 2 பேர் பேச்சை தாங்க நெருப்பு கேட்டுச்சு. ஒன்று கண்ணகி பேச்சு, இன்னொன்று திருஞான சம்பந்தருடைய பேச்சு. அந்த சமணர்கள் தீ வச்ச போது பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னு சொல்லி மெதுவாக போ, பாண்டியன் மேலே பற்றிக்கொள் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. அப்போ அவருடைய அந்த கவிதை நடை மட்டுமில்லை, எங்கே போனாலும் அவருடைய கவனிப்பு. நான் சொன்ன மாதிரி பட்டிமன்றம் முடிந்து வந்தபோது வீட்டில் வழக்காடு மன்றம் அப்படின்னு முடிப்பார். அதை படித்து பேசாத ஆள் கிடையாதுங்க. அதே போல் அந்த பட்டாம்பூச்சி பிடித்து கொடுத்தேன், ரெக்கை முழித்தது மகளுக்கு அப்படிம்பார். பட்டாம்பூச்சி பிடிச்சி கொடுத்தோடனே ரெக்கை முழித்து. புது கவிதையை ரசிக்கவும் கொஞ்சம் வேணும். ஏன்னா நூடுல்ஸ் திங்க தெரியாமல் சில பேர் திம்பாங்க தெரியுமா? நூடுல்ஸ் அள்ளி வாயில் திணிச்சு நரசிம்ம அவதாரம் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்படியே நூடுல்ஸை ஸ்பூனில் அப்படி இப்படி பண்ணி சாப்பிடணும். புது கவிதையை அது மாதிரி ரசிக்கணும். மரபு கவிதைன்னா கவலை இல்லை, பாடிட்டு போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா ஒன்றும் புரிய போகிறதில்ல. என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் உள்வாங்கிறது இல்லை. புரியலேன்னு சொல்லாத தமிழை நீ படித்தா தானே அருமை தெரியும். கவிதையை ரசிக்கின்ற பாங்கு கம்மியாகிட்டே வருதுங்க. எனக்கெல்லாம் என்ன வருத்தம் தெரியுங்களா? பல பள்ளிக்கூடங்களுக்கு போய் பேச போகிறப்ப நல்ல நகைச்சுவையோ நல்ல கவிதையோ சொன்னால் அப்படியே மௌன அஞ்சலி மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒன்றும் புரியலை. விண்ணப்பம்னு எழுதுன்னு ஒரு பையனை சொன்னேன் நான். விண்ணப்பம் எழுது அப்படின்னேன். 2 சுழியா 3 சுழியான்னு கேட்டான். என்ன நான் இது பேச ஏன்டா சொன்னோம்னு ஆயிடுச்சு. எப்படியாவது எழுது. அப்புறம் 4 சுழி போட்டிருந்தாங்க. நான் இங்கே வா, என்ன 4 சுழி போட்டிருக்கா அப்படின்னு. ஏன் தமிழ் வளரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நினைப்பேனா தமிழ் வளரக்கூடாதுன்னு? அதுக்காக அது என்ன சுழி மூலமாக வளர்ந்துக்கிட்டே போகுமா? அப்படியே என்ன செய்யலாம்? கவிதையை படித்த உடனே ஃபோன் பண்ணணும். நான் என்ன செய்வேன் தெரியுமா? சில நேரங்களில் ஷூட்டிங்கில் இருந்தோ அல்லது மீட்டிங்கில் இருந்தோ அவருக்கு ஒரு ஃபோன் அடிப்பேன்.
அந்த கவிஞர் பேர் எனக்கு மறந்து போச்சே, யார்கிட்ட? தங்கமூர்த்திட்ட. அடுத்த நிமிஷம் சொல்லுவாருங்க, இந்த கவிதை யார்? எனக்கு மறந்து போச்சே சொல்லுவாருங்க. நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு வர்றப்ப ஒரு கவிதையை சொல்லிவிட்டு அந்த கவிதை யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல என்னால். எனக்கு அவர் தான் அவசர போலீஸ் 100 மாதிரி தங்கமூர்த்தி. E=mc². இந்த கவிதையை பாருங்களேன். E=mc². கரும்பலகையில் எழுதினார் ஐன்ஸ்டீன். ஜப்பான் அழிந்தது. அவ்வளோதான். புரியுதான்னு தெரில. E=mc² அப்படின்னு ஐன்ஸ்டீன் யார்? அணுகுண்டு உருவாக்கின ஐன்ஸ்டீன் கரும்பலகையில் எழுதினார். இந்த பக்கம் ஜப்பான் அழிந்தது. இது யாருன்னு எனக்கு தெரியல. நான் உடனே தங்கமூர்த்திக்கு தான் ஃபோன் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷத்தில் அவர் சகல இதுகளையும் சல்லரை போட்டு சலித்து அப்படியே கொண்டு எனக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆசானாக திகழ்கிற அந்த அருமை அவரிடத்துல இருக்குதுங்க. நண்பராக மட்டுமில்ல, நண்பராய், மந்திரியாய், நல்லாசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், இப்படி எல்லாத்தையும் சொல்கிறப்ப கேட்குறப்ப நமக்கு ஒருத்தர் இப்படி கிடச்சிருக்குதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு புதுக்கோட்டை தான் புதுசு. ஆனால் எனக்கு அது ஒரு பழகிய ஊராக மாற்றி ஏறத்தாழ ஒரு சொந்த ஊர் போல நண்பர்களை உறவினராக்குகின்ற பெருமை நம்முடைய தங்கமூர்த்தி அவர்களுக்கு உண்டுன்னா, இப்போ நாங்கள் இங்கே வந்த பிறகு எனக்கு ஒரு பட்டியல் போட்டு வச்சுருப்பார். இங்கே தங்குறீங்க, அங்கே பேசுகிறீங்க, அந்த முடிஞ்சோடனே கூட்டம் முடிச்சோடனே அங்கே போகாதீங்க, அங்கே சாம்பார் ஊற்றுவாங்க, இங்கே வந்துருங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்போ உட்காந்து சாப்பிட்றப்ப பேசுவோம் பாருங்க, உண்மையிலே சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது. அவ்வளோதான். அதாவது இங்கே பாருங்க, ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தமக்குள் இனிய மொழிகளை பேசிக்கொள்வார்களே, ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது எனக்கு வேண்டாண்டா. யார் சொல்கிறா? நாலடியாரில் வரக்கூடிய சமண முனிவர் சொல்கிறாருங்க. யார் போய் சொர்க்கம் நரகம் போய் பார்த்து வந்திருக்காங்களா? யாராவது இல்லை போயிட்டு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்களா? சொர்க்கம் சூப்பராக இருக்குது. ரம்பா உருவசி மேனகெல்லாம் மாமா மாமான்னு ஒடியார் ஆளுங்க. அதெல்லாம் எம்பிட்டு கிளவியோ எவங்கண்டா நமக்கு தெரியாது. ஆனால் கண்ணாசன் எழுதினார், சொர்க்கமும் நரகமும் நம்மசமே, நான் சொல்வதை உண்மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மமும் நிலைக்கட்டுமே, இது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே, கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையே, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் வழி. இந்த உடம்பு ஒரு வீணைங்க. அதுதான் பாரதி சொன்னான், நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. உடம்பு எவ்வளோ பெரிய விஷயமுங்க. இது சாதாரணமாக கிடைக்குமா? இல்லை. இப்போ மாணிக்கவாசகர் பெரிய இதே சொல்லுவார், டார்வின் தியரியே சொல்வார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் எல்லாம் சொல்லுவார். டார்வின் தியரி படி பார்த்திங்கன்னா என்னவா இருந்து என்னவா வந்து பவரம்னு நல்லா சொன்னால், ஒரு செல்ல இருந்தானுங்க உருவானோம். இப்போயும் அப்படியே ஆகிட்டோம். ஒரு செல் பிராணி, ஒரு செல்லு, சில பேர் 2 செல்லு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். எல்லா பெருமையும் உடைய அவருடைய அந்த சிரித்த முகம், நட்பு, வரவேற்கிற குணம், உணவு எல்லாமாக அவருக்கு அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்திருக்கிறது. இறைவன் அவருக்கு எல்லா வகையான நலமும் தர வேண்டும், தந்திருக்கிறார். இன்னும் அவரால் பெருமை பெறுகிறவர்கள் என்னுடைய நண்பர் பாண்டியராஜன் அவர்கள், இதில் கூட கட்டுரை எழுதியிருக்காரு, ஆண்பாவம் பாண்டியராஜன் அவர்கள். அவருடைய நண்பர் ஒருத்தர் பாம்பேயில், அவர் திடீர்னு அவர் இறந்து போக அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தப்போ இங்கே பக்கத்து ஊர் கரம்பக்குடி, அது உடனடியாக ஒரு சான்றிதழ் வேண்டியிருக்கு. பாம்பேலேருந்து சென்னைக்கு சொல்லி, சென்னையிலேருந்து மதுரைக்கு சொல்லி, நான் உடனே புதுக்கோட்டைக்கு தங்கமூர்த்திக்கு சொல்லி, மத்தியானம் எனக்கு சொல்கிறாரு, அவங்களுக்கு அது அந்த சான்றிதழ் போய் சேர்ந்துருச்சுங்க அப்படிங்கிற. ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணுமா? அவரால் முடியுங்க. ஒரு பள்ளியை நிர்வகிப்பது, வாசலில் அந்த கார் வந்து நிற்கிறப்ப அந்த குழந்தைகள் இறங்கி வர்றப்ப கூட நிற்பாருங்கிறாங்க. அதான் உண்மை. அது கல்வி
எப்படி நமக்கு எல்லாம் தருகிறதோ அதுபோல் நாம் கல்வியை எல்லாருக்கும் வழங்குவது ஒரு பெருமை. எல்லா வகையிலும் பெருமையும் புகழும் சிறப்புமாக புதுக்கோட்டையை புகழ்கோட்டை என்று சொல்லி அவர் பாராட்டி ஒரு நூல் எழுதியிருக்காரு, கவிதை எழுதியிருக்காரு. ஒரு வீடியோ கூட வந்திருக்கா, புதுக்கோட்டையா புகழ்கோட்டையான்னு. அப்படி எல்லா திறமையும் வாய்ந்தவர். சிசல்ஸ் போயிட்டு வந்தாங்க. சிசல்ஸ்னு ஒரு தீவு இருக்குது, மாலத்தீவு மாதிரி சிசல்ஸ்னு ஒரு தீவு. அங்கே நாங்கள்லாம் பட்டிமன்றம் போயிருந்தோம். அங்கே கூட நாங்கள் எல்லாம் மற்றதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவர் அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையத்தில் போய் அவர்களுடைய கல்வி முறை எப்படி இருக்குது, மற்றவை எப்படி இருக்குங்கிறத அவர் அதை பார்த்துட்டு நான் கேட்டேன், இது என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த இதில் நம்ம ஸ்கூலில் ஏதாவது இதை செய்ய முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னா, எப்போதும் அவருடைய சிந்தனை தன்னுடைய பள்ளியிலே கல்வியிலே இருக்கிறது என்றால், அவர்கள் ஐயா சொன்ன மாதிரி 60 ஆண்டு இல்லை 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போல, உலகாண்ட புலவர் தமிழ் போல பல்லாண்டு வாழ வேண்டும். தங்கமூர்த்தி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் இந்த வையமும் சிறப்பாக வாழ வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று தான் கூத்தில் வர்ற கோமாளி கூட பாடுவான். ஆண்டாளர் தான் சொல்லுவாள், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யணும். ஆண்டாளுடைய பாசுரத்தில் எப்படி பாருங்கள், மழை பெய்யணும், வெறும் மழை பெய்யணும் இல்லை, தீங்கின்றி பெய்யணும், நாடெல்லாம் பெய்யணும். நமன சமுத்திரத்தை பெஞ்சு இங்கே பெய்யாமல் போயிடக்கூடாது, நாடெல்லாம் பெய்யணும், திங்கள் மும்மாறி பெய்யணும். அதனால் என்ன ஆகும், ஊர் செழிக்கும், நாடு செழிக்கும், உயிர்கள் வாழும். அதுபோல் அவர்கள் நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கையை வாழுகிற போது இருக்கின்ற அத்தனை பேரும் சிறப்பு பெறுவார்கள், அவர்களும் பெருமை பெறுவார்கள் என்று சொல்லி வாழ்த்தி, மணி விழா மட்டுமில்லை, பவள விழா, நூற்றாண்டு விழா கண்டாலும் மறக்காமல் ஐயா அவர்கள் தலைமையேற்க அழைப்பது போல என்னையும் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.